செவ்வாய்க்கிழமை காலைல எழுந்திரிச்சோன்னே மைண்டுக்குள்ளே சோம்பேறி இருக்காத பவி இன்றைக்கி ஏதாச்சும் வேலை செஞ்சு கொடுப்பீன்னு எதுவும் ஓடிட்டே இருந்துச்சு. சரி சொல்லி இந்த வாசலை கூட்டி கொடுத்து அதுக்கப்புறம் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வாழை மரத்தில் இந்த வாழைக்குலை வீட்டு இருந்துச்சு. போகும்போது இந்த பூ எனக்கு தான் அப்படி சொல்லி இப்பயே வந்து ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த லெமன் செடி நானும் அப்பா தம்பியெல்லாம் வந்து நட்டோம். ஒரு செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நல்லா வந்து காய் வந்து அதிகமாக விடுது. அதுக்கப்புறம் வந்து தக்காளிலாம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மலைக்கு வந்து இயற்கையாகவே நிறைய கீரை இந்த காட்டில் முளைக்கும். அதெல்லாம் பறித்து பாட்டி கடைஞ்சி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே எனக்கு பால் தயிருக்கு பஞ்சமே கிடையாது. அதுக்கப்புறம் பாட்டி பொங்கல் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு பூசணிக்காய் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மார்கழி மாதம் வந்து வரப்போகுது இல்லையா, அதனால் இந்த பூசணி பூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜீவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்கிட்ட சேரவே மாட்டேது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது கிள்ளி போட்ட மிளகா விதையிலேருந்து இந்த மிளகா வந்துருந்துச்சு. முருங்கீரைலாம் நல்லா தெளிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மலைக்கு போனேன். சுண்டக்காய் பிரண்டெல்லாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலையே 15 ரூபா கொடுத்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு குழம்பு வச்சிட்ருக்கேன். எப்படி இருக்குது? பாய்.